நாங்க இத்தனை நாள் படிச்ச பள்ளிய மூட போறாங்க என்று கூறி கலங்கி அழுத மாணவி. குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான படந்தாலுமூடு பகுதியில் கடந்த 75 வருடங்களாக செயல்பட்டு வந்த அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியை இந்த கல்வியாண்டில் திடீரென மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை வெறும் 14 மாணவ மாணவிகள் மட்டும் இந்த ஆண்டில் படிக்க இருந்த நிலையில் திடீரென பள்ளி கல்வித்துறை இந்த பள்ளியை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளை பள்ளிகள் மீண்டும் திறக்க இருக்கும் சூழலில் பள்ளி நிர்வாகம் நேற்று இரவு நேரத்தில் திடீரென மாணவ மாணவிகளின் பெற்றோரை தொடர்பு கொண்டு பள்ளிக்கூடத்தை மூட இருப்பதாகவும் தங்களது பிள்ளைகளின் சான்றிதழ்களை பள்ளியிலிருந்து வாங்கி சென்று வேறு பள்ளியில் சேர்க்கும்படி கூறியுள்ளனர். நல்லதாയിട്ട് പഠിച്ച് എല്ലാവരും നല്ല മാർക്ക് വാങ്ങിച്ചു, സെന്റർ മാർക്ക് വാങ്ങിച്ച് ഞങ്ങൾക്ക് അത് കണ്ടാൽ മാത്രം മതി. இங்க நாளை ஸ்கூலு திறக்குது. ஆனா நேற்று டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க டிசி வாங்கணும், ஸ்கூல்ல டிசி வாங்கணும்னு சொன்னாங்க. அப்ப ரீசன் கேட்டப்ப யாரும் சொல்லல. இன்னும் நாங்க பேரண்ட்ஸும் கூட்டிட்டு ரீசன் கேட்டோம் டீச்சர்கிட்ட. இப்போ இல்ல நீங்க டிசி வாங்க, ரீசன் கேட்டப்போ காரணம் ஒன்னும் சொல்லல. நீங்க டிசி வாங்கணும், ஸ்கூல் என்னெல்லாமோ சொல்றாங்க. வேற ஸ்கூல்ல நீங்க வேற ஸ்கூல்ல போங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற ஸ்கூல்ல இவங்க இதுவும் பண்ணல, எங்களுக்கு ஒரு இதுவும் பண்ணல. நீங்க டிசி வாங்கிட்டு போனோம், என்னன்னு தெரியல, ரீசன் ஒன்னும் சொல்லல, காரணம் ஒன்னும் சொல்லல. நானும் பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து இங்கதான் படிக்கிறேன், 6 முதல் இங்கதான் படிக்கிறேன். இப்போ டிசி வாங்கணும், ஸ்கூல் அடைக்க போறாங்கன்னு நிறைய இது சொல்றாங்க, தெரியல. அரசாங்கம் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு வேற ஸ்கூலுக்கு இது இட்டு தரணும், போற இதுக்கு இல்லைன்னா இந்த ஸ்கூலு எங்களுக்கு மீட்டு தரணும். 11th இங்க டிசிகே ஸ்கூல்ல தான் படித்தேன். இப்போ இந்த இயர் 12th படிக்க போகிறோம். இது நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு டீச்சர் கால் பண்ணி சொன்னேன், இங்கே டிசி வாங்கிட்டு போனோம், இங்கே படிக்க முடியாதுன்னு சொன்னேன். நமக்கு என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியாது. இது இனி நெக்ஸ்ட் ஸ்கூல் அட்மிஷன் எடுக்க போகும்போது அங்கே நம்ம படித்த விஷயம் கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம எல்லாரும் ரொம்ப இதாக இருக்கேன். டிடிகே ஸ்கூல்ல தான் என் மூத்த பையனும் படித்தான். அந்த டீச்சர்ஸுக்குள்ள அந்த பாசம், அந்த பழக்கம் இதெல்லாம் வச்சு தான் நான் என் பொண்ணை 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம். அப்படியெல்லாம் ஸ்கூல் மூட போறோன்னோ ஒண்ணுமே அவங்க சொல்லலை. என் பொண்ணு படிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போதான் 9ஆம் கிளாஸ். நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகுது. நாங்கள் பேகு வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், செருப்பு வாங்கணும், எல்லாமே ஸ்கூலுக்கு தேவையில்ல எல்லாமே வாங்கின பிறகு நேற்று நைட்டு விழிச்சு சொல்றாங்க ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டு போங்க என்று சொல்றா. வேற ஸ்கூலுக்கு கொண்டு சேருங்க, ஸ்கூலு மூட போறாரு. நாங்க இங்க திடீர்னு காலையில வந்தாக்கல, பிள்ளைகளும் கேக்குது, நாங்களும் கேக்குதோம் டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம். என்ன ரீசன் டிசி கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா மூட போகுதுன்னு மட்டும்தான் சொல்லுது. ஆனா அதுக்கு ரீசனே அவர் தரல. என்ன ரீசன் சொல்லவும் இல்லை. நாங்க எங்க பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும்? நாங்க கேரளத்துல இருந்தாக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்க வந்தது. என் பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னாலதான் இந்த ஸ்கூல்ல நான் விட்டது. என் பையனும் இந்த ஸ்கூல்ல படிச்சது. இப்ப நான் இங்க எங்க பிள்ளைகளுக்கா பாவி போயாச்சு. வாழ்க்கை அங்க பெரு வழியில நிக்க மாதிரி நிக்குது. நாங்க எங்க கொண்டு சேர்க்கணும் எங்க பிள்ளைகளை? எங்களுக்கும் தெரியல, டீச்சர்ஸும் ஒன்னும் சொல்லல.